வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எங்கள் ஆங்கிலத்தில் வாட் ஷுட் ஐ டூ நவ். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். வாட் ஷுட் ஐ டூ நவ். வாட் ஷுட் ஐ டூ நவ்னா நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். எல்லாம் என்னிடம் அல்லது என் கையில் உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எவ்ரிதிங் இஸ் இன் மை ஹேண்ட். எவ்ரிதிங் இஸ் இன் மை ஹேண்ட்னா எல்லாம் என்னிடம் அல்லது என் கையில் உள்ளது அப்படிங்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எவ்ரிதிங் இஸ் இன் மை ஹேண்ட், எல்லாம் என்னிடம் அல்லது என் கையில் உள்ளது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு ஸ்டடிங்கிற வேர்பை பயன்படுத்தும். ஸ்டடி பண்ணுறதுனா படிக்கிறது. நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம்னா வி ஸ்டடி இன் தி சேம் ஸ்கூல். வி ஸ்டடி இன் தி சேம் ஸ்கூல் அப்படின்னா நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம். வி ஸ்டடி இன் தி சேம் ஸ்கூல்னால் நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வீட்டை விட்டு வெளியேறு. இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னா என் வீட்டை விட்டு வெளியேறு. ஸோ கெட் அவுட் ஆஃப் மை ரூம்னா என்னுடைய அறையை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லலாம். என் வீட்டை விட்டு வெளியேறுனா கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் இப்போது போகலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ கேன் கோ நவ். இப்போதுன்னா நவ். நீங்கள் இப்போது போகலான்னா இதை எப்படி சொல்லலாம்னா, யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ் அப்படின்னா நீங்கள் இப்போது போகலாம். அடுத்த சென்டென்ஸ், உங்கள் இரவு உணவு தயாராக உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, யுவர் டின்னர் இஸ் ரெடி. டின்னர்னா இரவு உணவு. உங்கள் இரவு உணவு தயாராக உள்ளதுன்னா யுவர் டின்னர் இஸ் ரெடி. ரெடின்னா தயாராக. உங்கள் இரவு உணவு தயாராக உள்ளதுன்னா யுவர் டின்னர் இஸ் ரெடி. அடுத்த சென்டென்ஸ், நான் வீட்டிற்கு போகலாமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு, அதாவது கொஸ்டின் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலாம்னா, கேன் ஐ கோ ஹோம். நான் வீட்டிற்கு போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, கேன் ஐ கோ ஹோம். கேன் ஐ கோ ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் மிக அழகாக இருக்கிறாள். அழகாகனா பிரிட்டி. அவள் மிக அழகாக இருக்கிறாள்னா she is very pretty. she is very pretty. அவள் மிக அழகாக இருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, she is very pretty. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன வகையான உணர்வு இது. இது எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் பண்ணலான்னா, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் திஸ். ஃபீலிங்னா உணர்வு. என்ன வகையான உணர்வு இதுன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் திஸ். வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் திஸ் அப்படின்னா என்ன வகையான உணர்வு இது. What kind of feeling is this? Next sentence, இது உங்கள் தவறு இல்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, it is not your fault. அதாவது தவறுங்கிறது, தவறுனா ஃபால்ட். ஃபால்ட்டுங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஃபால்ட்னா தவறு. இது உங்கள் தவறு இல்லைன்னா it is not your fault. it is not your fault அப்படின்னா இது உங்கள் தவறு இல்லை. அடுத்த சென்டென்ஸ், உண்மையில் எனக்கு வேலை தேவை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ ரியலி நீட் தட் ஜாப். ஐ ரியலி நீட் தட் ஜாப்னா உண்மையில் எனக்கு அந்த வேலை தேவை. அந்த வேலைனா தட் ஜாப். ரியலினா உண்மையில். ஐ ரியலி நீட் தட் ஜாப்னா எனக்கு உண்மையில் அந்த வேலை தேவை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் எங்காவது செல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ சம்வேர். சம்வேர்னா அதாவது எங்கேயாவது அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு.
ஸோ லெட்ஸ் கோ சம்வேர்னா நாம் எங்காவது செல்லலாம். லெட்ஸ் கோ சம்வேர் அப்படின்னா நாம் எங்காவது செல்லலாம். லெட்ஸ் கோ சம்வேர்னா நாம் எங்காவது அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு செல்லலாம். லெட்ஸ் கோ சம்வேர் அப்படின்னா நாம் எங்காவது அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு செல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இது எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம்னா அழகாக. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம். யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம்னா நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம் அப்படின்னா நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் மன்னிப்பு சொல்ல வேண்டியதில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலன்னா, யூ டோன்ட் நீட் டு சே சாரி. நீங்கள் மன்னிப்பு சொல்ல வேண்டியதில்லை. யூ டோன்ட் நீட் டு சே சாரி, அதாவது சாரி சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறோம்ல, அதை சொல்கிறதுக்கு எப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு சே சாரி அப்படின்னா நீங்கள் சாரி சொல்ல அல்லது மன்னிப்பு சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுடைய பணியை முடித்து விட்டீர்களா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க் அப்படின்னா உங்களுடைய பணியை முடித்து விட்டீர்களா அப்படின்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க் அப்படின்னா உங்களுடைய பணியை முடித்து விட்டீர்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு வேறு விருப்பத் தேர்வு அல்லது வேறு வழி இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ டோன்ட் ஹாவ் அதர் சாய்ஸ். அதாவது வேறு சாய்ஸ் எதுவும் இல்லை எனக்கு அப்படிங்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அதர் சாய்ஸ்னால் எனக்கு வேறு வழி இல்லை அல்லது வேறு விருப்பத் தேர்வு எதுவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் அதர் சாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மறுபடியும் இங்கு வராதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டோன்ட் கம் ஹியர் அகைன். அகைன்னா மறுபடியும். டோன்ட் கம் ஹியர் அகைன் அப்படின்னா மறுபடியும் இங்கு வராதே அல்லது இனி இங்கு வராதே. டோன்ட் கம் ஹியர் அகைன் அப்படின்னா மறுபடியும் இங்கு வராதே. டோன்ட் கம் ஹியர் அகைன் அப்படின்னா மறுபடியும் இங்கு வராது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ. ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னா அதாவது ஒன்றை செய்ய கட்டாயப்படுத்துறது அல்லது வற்புறுத்துறதுக்கு தான் ஃபோர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன்னா ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ. ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூன்னா நான் உன்னை வற்புறுத்தவோ அல்லது கட்டாயப்படுத்த மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன்னு ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ கேனாட் அக்செப்ட் இட். அக்செப்ட் பண்ணுறதுனா ஏற்றுக்கிறது. ஐ கேனாட் அக்செப்ட் இட்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது ஒப்புக்கொள்ள முடியாது. ஐ கேனாட் அக்செப்ட் இட். ஐ கேனாட் அக்செப்ட் இட் அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ள அல்லது ஒப்புக்கொள்ள முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் படிப்பில் எனக்கு உதவுகிறான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஹி ஹெல்ப்ஸ் மீ இன் ஸ்டடி. ஹெல்ப் பண்ணுறதுன்னா உதவுறது, அதாவது ஸ்டடியில் ஹெல்ப் பண்ணுறது. அவன் படிப்பில் எனக்கு உதவுகிறான் அப்படின்னா ஹி ஹெல்ப்ஸ் மீ இன் ஸ்டடி அப்படின்னா அவன் படிப்பில் எனக்கு உதவுகிறான். ஹி ஹெல்ப்ஸ் மீ இன் ஸ்டடினா அவன் படிப்பில் உதவுகிறான். இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.